மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. வாங்க எஸ்எஸ்கே, வா தாட்சாயினி. அடடே, என்ன பைரவி, ஏன் டல்லா இருக்க? உன் முகத்துல பார்ட்டிக்கான சந்தோஷமே தெரியலையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாதீங்க ஆண்டி, உங்க மனசுல என்ன கவலை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன அஞ்சலி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கார்த்திக் அஞ்சலிக்கு கௌதம் இலக்கியா கிட்ட இருந்து சொத்தை வாங்கி கொடுத்து ஒரு நல்லது பண்ணிருக்கோம். இனி அடுத்து என்ன நல்லது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதானே ஆண்டி? ஆமா ஆமா. அப்படியா? கவலையே படாதீங்க, நாம எல்லாரும் சேர்ந்து கார்த்திக் அஞ்சலிக்கு நல்லது செஞ்சிருவோம். ஷூர். தாட்சாயினி மேடம், எஸ்எஸ்கே சார், உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், செய்வீங்களா? என்ன? நீங்க ரெண்டு பேரும் என் கண்ணத்துல பலார் பலார்னு 2 அறை கொடுக்குறீங்களா? என்ன சொல்றாங்க? அட அம்மா, அறையணுமா? எதுக்கு? நீங்க தான் கஷ்டப்பட்டு கௌதம் இலக்கியா கிட்ட இருந்து என் மகளுக்கும் மருமகனுக்கும் சொத்தை வாங்கி கொடுத்தீங்க. ஆமா. ஆனா அது புரியாம நீங்க ஏதோ சதி செய்யறதா நான் சந்தேகப்பட்டு உங்களை பத்தி அஞ்சலி கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டேன். அதுக்கு தண்டனையாதான் உங்களை நான் அடிக்க சொன்னேன். அடிங்க. பரவாயில்ல விடுங்க. மகன் மேல பாசம் வச்சிருக்கிற ஒரு நல்ல அம்மாவாதான் நீங்க எங்க மேல சந்தேகப்பட்டிருக்கீங்க. பரவாயில்ல. கார்த்திக், பரவாயில்லையே, இதுக்கு முன்னாடி நான் வந்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா நல்லா இருக்கே. ஆமா அங்கிள், வீட்டை கொஞ்சம் ஆர்டர் பண்ணிருக்கோம். வாங்க அங்கிள், சுத்தி பார்த்துட்டு வரலாம். லவ்லி, வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. அங்க பாருங்க எஸ்எஸ்கே. நைஸ் கலர். அந்த கார்த்திகை வந்து எஸ்எஸ்கே அஞ்சலி கிட்ட இருந்து காப்பாத்தி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு எவ்வளவு போராடணும். ஆனா அவன் என்ன பண்ணா, வீட்டுக்கு வந்து நம்மள வெளியில துரத்திட்டான். கடவுளே, நம்ம நிலைமையை பாத்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு. பாவ ரேவதி, எங்களால நீயும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இதுல என்ன கஷ்டம் இருக்கு ஜானகி? நான் 30 வருஷமா இதை விட பெரிய கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன். உங்களோட ஒன்னா இருக்கிறதுக்காக நான் இதை விட பெரிய வேதனை அனுபவிக்க கூட தயாரா இருக்கேன். இதெல்லாம் அந்த அஞ்சலியால வந்தது. அவ என்னைக்கு நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே எல்லாமே போச்சு. சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு. அத்தை, கண்ணை தொடங்க, கௌதம் வராரு. கௌதம் பார்த்தா வருத்தப்படுவாரு. பாப்பா, கௌதம் என்னாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டு? பக்கத்துல எந்த ஹோட்டலும் இல்ல. அப்புறம் தேடி அலைஞ்சு ஒரு தள்ளுவண்டி கடை கண்டுபிடிச்சு டிஃபன் வாங்கிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்தா ஜானு, சாப்பிடு. முதல்ல போய் கை கழுவிட்டு வா. எனக்கு பசிக்கலப்பா, நீங்க சாப்பிடுங்க. பசிக்கலையா? ஏன் பசிக்கல? கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. முதல்ல கை கழுவிட்டு வாங்க அத்தை, சாப்பிடலாம். அம்மா, நீங்களும். எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. என்ன பேசுறீங்க? 2 பேரும் டிஃபன் சாப்பிட்டாதானே மாத்திரை போட முடியும். கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். இங்க பாருங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். நான் இருக்கேன், தைரியமா இருக்கேன். வாங்க வாங்க போங்கம்மா. வாங்கம்மா.
கௌதம் என்னப்பா ஆச்சு? ஏன் அழற? கௌதம் கௌதம் என்னாச்சு கௌதம்? நீ எதுக்குமே கண் கலங்க மாட்டியே, நீ ஏன் இப்படி அழுகிற? கௌதம் என்னால நம்பவே முடியல கௌதம். கௌதம் என்ன கௌதம் சின்ன குழந்தை மாதிரி? ஐயோ கடவுளே கௌதம், ஏன்பா கண் கலங்குற? என்ன ஆச்சு? வீட்ல எல்லா வசதியோடையும் சந்தோஷமா இருந்த உங்களை இப்படி தங்குறதுக்கு கூட வழி இல்லாம கோயில்ல உட்கார வச்சுட்டேனே. ச்சே. எல்லாம் என்னாலதான். ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட வேண்டியவங்கள இப்படி தள்ளு கடையில வாங்கிட்டு வந்ததை சாப்பிட வச்சுட்டேனே. எல்லாம் நான் பண்ண தப்பு. கௌதம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌதம். இல்ல, நிச்சயமா என் மேலதான் தப்பு. அக்ரிமெண்ட் அப்பவே டாக்குமெண்ட கவனமா படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நான் பண்ண முட்டாள்தனத்தால சொத்து, வீடு, பணம்னு எல்லாத்தையும் இழந்து என்னோட சேர்ந்து நீங்களும் தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க. உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ கௌதம் மன்னிச்சிருங்க. ஐயோ கௌதம் 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 என்னப்பா இது? ஏன்பா அழற? நீ என்ன தப்பு பண்ண? ஏன்பா இப்படி பேசிட்டு இருக்க? ஆ? சொந்த தம்பி இப்படி பண்ணுவான்னு நீ என்ன கனவா கண்ட? ஆ? நீ இப்படி அழாதப்பா. தாட்சாயினி, எஸ்எஸ்கே, அஞ்சலி எல்லாருமே உன் சொத்தை பிடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சதிக்கு கார்த்திகை பகட கையாக்கிட்டாங்க. அதுக்கு நீ என்ன கௌதம் பண்ணுவ? ஆமா கௌதம், உங்க தம்பிக்கு சொத்தை நீங்களா குடுக்கறேன்னு சொன்னீங்க. ஆனா அத நம்பாம கார்த்திக் ஏமாத்தி எடுத்துக்கிட்டான். அவ்வளவுதான், விடுங்க. இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்க. அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. நடந்ததுக்கு காரணம் நீ இல்ல. எப்பவுமே எங்களுக்கு தைரியம் சொல்ற நீயே இப்படி அழலாமா சொல்லு? இந்த நிலைமைக்கு நான் 10 மாசம் சுமந்து பெத்தனே ஒரு புள்ள, அவன் தான் காரணம். அந்த கார்த்திக் தான், நீ இல்லப்பா. இப்போ நான் கவலைப்படுறது தங்கறதுக்கு இடம் இல்லைங்கிறதுக்காக இல்ல. ராஜா மாதிரி வாழ்ந்த என் புள்ள படுக்க ஒரு இடம் இல்லாம போயிடக்கூடாதுன்னு தான்ப்பா. இத பாரு, இந்த தள்ளுவண்டி சாப்பாட்டுக்கு என்னப்பா குறைச்சல்? எத்தனை ஆயிரம் பேரு இந்த சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இத பாரு, என் புள்ள எனக்கு எது வாங்கி கொடுத்தாலும் அதை நான் சாப்பிடுவேன். அது எனக்கு அமிர்தம்பா. இப்படி கண் கலங்க கூடாது கௌதம். சாப்பிடுப்பா. நாங்க கஷ்டப்படுறோம்னு நீயா ஏன் முடிவு பண்ணிக்கிறேன்? விடு கௌதம். கௌதம் சொன்னா கேளுங்க கௌதம். நீங்க வருத்தப்பட்டா எங்களால அதை தாங்க முடியாது. முதல்ல சாப்பிடுங்க கௌதம். சாப்பிடுப்பா. சாப்பிடுப்பா. சாப்பிடு. சாப்பிடு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.